Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 19வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் கால் பண்றாங்க. ஸோ அவங்கள வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட் 1 வந்து 2க்கு கால் பண்ணியிருப்பான், 2 வந்து 1க்கு கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணி 1 அண்ட் 2க்கு நடுவுல எத்தனை கால் போயிருக்கு, எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மட் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து இந்த வீடியோல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃப்ரம் ஐடி, டு ஐடி, டியூரேஷன். ஸோ யார் கால் பண்ணாங்க, யார் ரிசீவ் பண்ணாங்க, எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 வந்து 2 கால் பண்ணியிருக்காங்க, அடுத்து 2 வந்து 1 கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 அண்ட் 2க்கு நடுவுல எத்தனை கால் போயிருக்கு? 2 கால் போயிருக்கு இல்லையா? ஸோ டியூரேஷன் வந்து 59 நிமிஷம், 11 நிமிஷம். ஸோ 70 நிமிஷம் இல்லையா? ஸோ 2 பேருக்கு நடுவுல 70 நிமிஷம் போயிருக்கு. ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி அவுட்புட்டா எடுத்துட்டு வரணும். டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வரும். ஸோ இது வந்து 1, 2 இருக்கு. அடுத்து 2, 1 வந்து 1, 2 மாத்துறோம். ஸோ இது வந்து 2 கால் இல்லையா? ஸோ 59 பிளஸ் 11 அப்போ 70 நிமிஷம். அடுத்து 1, 3 ஒரே ஒரு கால் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்து 3, 4 3 கால் இருக்கு, அப்புறம் 4, 3. ஸோ இதை வந்து திரும்பவும் நம்ம நார்மலைஸ் பண்றோம், 3, 4 மாத்துறோம். ஸோ இந்த கால் வந்து ஸோ இது ஒரு 20 இல்லையா? இதையும் போட்டுடலாம். அடுத்து இது வந்து 100 பிளஸ் 200 பிளஸ் 200 பிளஸ் 499. ஸோ இது வந்து க்ளோஸ் டு 1000, ஒன்று குறையுது. ஸோ 999. ஸோ இதுதான் வந்து டேட்டா இல்லையா? ஸோ இப்படி இருக்கிற ஃபார்மேட்டை வந்து நம்ம நார்மலைஸ் பண்றோம். நார்மலைஸ் பண்ணி அந்த டோட்டல் கவுண்ட் எடுக்கிறோம். அதே மாதிரி எத்தனை கால்ஸ் 1 அண்ட் 2க்கு நடுவில் 2 கால் போயிருக்கு, 1 அண்ட் 3க்கு ஒரு கால், 3 அண்ட் 4க்கு நடுவில் 4 கால் போயிருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம அவுட்புட்டை எடுத்துட்டு வரோம். ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறத பர்சன் 1 எடுத்துட்டு வரோம், 2ங்கிறத பர்சன் 2 எடுத்துட்டு வரோம், அப்புறம் எத்தனை கால் கவுண்ட், டியூரேஷன். ஸோ டியூரேஷன்னா இந்த மொத்தமா இருக்கக்கூடிய அந்த டியூரேஷனை ஆட் பண்ணோம்னா டோட்டல் டியூரேஷன் வந்துடும். ஸோ இதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா பிரைமரிக்கு எதுவுமே கிடையாது. ஃப்ரம் அண்ட் 2 அப்புறம் டியூரேஷன் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ 1 இப்போ பாத்தீங்கன்னா 3 அண்ட் 4 வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ டியூரேஷனே வந்து இங்க ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுல பிரைமரி கீங்கிறது கிடையாது. அடுத்தது வந்து 1 அண்ட் 2 வந்து ஈக்குவலா இருக்காது. ஸோ 1 வந்து 2 கால் பண்ணலாம், 2 வந்து 1 கால் பண்ணலாம். ஸோ 1 ஈக்குவல் 1 அண்ட் 1 கால் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து இன்னொரு கண்டிஷன். இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா பர்சன் 1 வந்து ஸ்மாலர் நம்பரா இருக்கு, பர்சன் 2 வந்து கிரேட்டர் நம்பரா இருக்கு. ஸோ அதான் நம்மளோட மெயின் கீ ஆர் க்ளூ. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த டேட்டா செட்டை நார்மலைஸ் பண்ணி எப்படி எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து முன்னாடி பார்த்த அந்த பழைய 2 வீடியோ இருக்கு இல்லையா? நேத்து முந்தானத்து பண்ண அதே கான்செப்ட் தான். ரோ லெவல்ல இருக்கிறத கால லெவல்ல கொண்டு வந்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து 1 அண்ட் 2, அதாவது ஃப்ரம் வந்து ஸ்மாலர் நம்பர், 2 வந்து கிரேட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மட்டும் நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து 1 வந்து ஸ்மாலர், 2 வந்து கிரேட்டர் இல்லையா? ஃப்ரம் வந்து ஸ்மாலர், 2 வந்து 2 ஐடி வந்து கிரேட்டர். ஸோ இது வந்து கிடையாது, சாரி. ஸோ 1 அண்ட் 3, அப்புறம் 3 அண்ட் 4. ஸோ இது 4 பிளஸ் 1, இந்த 5 ரெக்கார்டு வந்து மொதல் செட். அதை எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்ப்போம். செலக்ட் ஃப்ரம் கால்ஸ். ஸோ இதுல வந்து ஃப்ரம் ஐடி, அப்புறமா 2 ஐடி, அப்புறமா டியூரேஷன். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டு. இது வந்து வேர் ஃப்ரம் ஐடி ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் லெஸ் தேன் 2 ஐடி இல்லையா? ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 செட்டு வந்துடுது.
இந்த 4 இது 1 இல்லையா? 1 2 1 3 3 4 3 4 3 4. இப்போ ரெண்டாவது எடுத்துட்டு வரணும். அது என்ன கண்டிஷன்? இதே செட் தான். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அதே இதை யூஸ் பண்றோம். பட் இதுல வந்து இந்த ஃப்ரம் டு வந்து ஸ்வாப் பண்றோம். எதுக்காக ஸ்வாப் பண்றோம்னா 2 வந்து பெரிய நம்பரா இருக்கு, சின்ன நம்பரா இருக்கு இல்லையா? ஸோ அதாவது ஸ்வாப் பண்றோம். இதுல வந்து 2id இஸ் லெஸ் தேன் ஃப்ரம் ஐடி. அதே கவுண்ட் போடுறோம்னா மிச்சம் 2 வந்துடும். ஸோ 2 1 வந்து 1 2 மாத்திட்டோம். அப்புறம் 4 3 வந்து 3 4 மாத்திட்டோம். அதான் இங்க பண்ணிருக்கோம் இல்லையா? 1 2 3 4. ஸோ 1 2 and 3 4 இங்க கொண்டு வந்துட்டோம். ஸோ அதான் வந்து இந்த ஸ்டெப். ஸோ இது ரெண்டையும் வந்து யூனியன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். என்ன அவுட்புட்டை வந்து இந்த அவுட்புட்டை அப்படியே ஃபார்மேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட் வந்துடுது. ஒரே இது இந்த 1 2 and 3 4 கடைசி ரெக்கார்டாக இருக்கும். 1 2 and 3 4 இதெல்லாம் மாற்றி இருக்கும்போது கடைசியாக இருக்குன்னா யூனியன் ஆல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால பட் நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஃப்ரம் டு அந்த டியூரேஷன் எத்தனை கால் 1 2 வந்து 1 2 கால், சாரி இங்கே இருக்கு 1 2 கால், 3 4 வந்து இங்கே ஒரு 3 இங்கே 1 4 இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு சிடி டேபிளை கன்சிடர் பண்ணுறோம். வித் ஆல் raw data as இதை வந்து ஒரு சிடி டேபிளை போட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன காலம் நேம் இருக்கோ அதான் வந்து காலம் ஹெட்டராக இருக்கும். இங்கே ஃப்ரம் டூன்னு இருக்கு, இங்கே டூ ஃப்ரம்னு இருக்கு. பட் ஸ்டில் அவுட்புட் வரும்போது ஃப்ரம் டூன்னு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க காலம் நேம்ஸ் தான் வந்து காலம் ஹெட்டராக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பட் ஜஸ்ட் நோட். செலக்ட் ஃப்ரம் ஐடி as person 1, அப்புறம் 2id as person 2, அப்புறம் எத்தனை கால் அப்படிங்கிறது பேசிக்கலி இந்த கவுண்ட் இல்லையா? கவுண்ட் ஸ்டார் as கால் கவுண்ட். அடுத்தது வந்து அக்ரிகேஷன், மொத்த காலையும் ஆட் பண்றோம். சம் ஆஃப் டியூரேஷன் as டோட்டல் டியூரேஷன். ஸோ இது வந்து இந்த டேட்டா செட்லேருந்து வருது, சிடி டேபிள் ஆல் ரா டேட்டா. ஸோ கவுண்ட்டு சம்மு யூஸ் பண்ணியிருக்கோம் அக்ரிகேஷன், அதனால நான் அக்ரிகேஷன் காலம் வந்து குரூப் பைல கொண்டு வரோம். ஓயூபி குரூப் பை காலம் 1 அண்ட் காலம் 2. இது ஆர்டர் பை கூட கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்டர் பை 1 and 2. இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ 70 20 999 இல்லையா? ஸோ 70 20 999. ஸோ இங்கே வந்து 2 கால் 1 கால் 4 கால். ஸோ 2 1 4. அப்புறம் நமக்கு ஃப்ரம் அண்ட் டூ 1 and 2 1 and 3 3 and 4 1 and 2 1 and 3 3 and 4. பெர்ஃபெக்ட். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து 2 செட்டாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை ஒரு யூனியன் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்டை வந்து அக்ரிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்து ஒரு பேசிக் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் வச்சுக்கலாம் இல்லையா? ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கோம். இதை வந்து பழைய 2 வீடியோ பண்ணியிருக்கோம், நேற்று முன்னாடி பண்ண வீடியோ மாதிரி கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கலி ஸ்வாப் பண்ணுறதான் இல்லை, இதை வந்து நார்மலாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம், இதை ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இதை ஸ்வாப் பண்ணுறது வந்து எப்படி கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் கால்ஸ் டேபிள் இதை வந்து முதல்ல கேஸ் வென் த ஃப்ரம் ஐடி இஸ் லெஸ் தேன் 2id. இப்போ அதான் ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லையா? இந்த ஃப்ரம் ஐடி இஸ் லெஸ் தேன் 2id. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரமும் டூ அதோட இடத்துல இருக்குது, ரைட்? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தென் ஃப்ரம் ஐடி அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்வாப் பண்ணணும் இல்லையா? எல்ஸ் 2id என்ற பர்சன் 1. ஸோ இதுதான் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த யூனியனில், ரைட்? ஸோ 2id இருந்துச்சுன்னா ஃப்ரம் ஐன் டூவையும் ஸ்வாப் பண்ணுறோம். 2 ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃப்ரம் ஐடி வந்துடும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதே இதுக்கு வந்து செகண்ட் காலம் வந்து
அதே கண்டிஷன் தான். இது வந்து 2id less than or from id இருக்கட்டும். அதே கண்டிஷன் இல்லையா? from id is less than 2id இருந்துச்சு அப்படின்னா செகண்ட்ல வந்து அப்படியே மாத்தணும், இதை 2id மாத்தணும். else from id, ரைட்? ரெண்டாவது நம்பர் பெருசா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுரு. மாறி இருந்துச்சுன்னா இந்த ஸ்வாப் பண்றதுல இது வந்துடும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, அதுக்கப்புறம் கவுண்ட். பட் நம்ம டியூரேஷனை பார்த்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா நம்ம செகண்ட் பண்ண அந்த டேட்டா செட் வந்துருச்சு பாருங்க. 1 2 1 2, அப்புறம் 1 3, அப்புறம் எல்லாமே 3 4 இல்லையா? ஸோ சிம்பிளா இந்த டேட்டா செட்டை கொண்டு வந்துட்டோம், ரெண்டாவது டேட்டா செட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த யூனியன் ஆலோட வேலை முடிஞ்சுது. அடுத்து அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். அக்ரிகேஷனுக்கு இது சிடி எல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இதுலயே வந்து ஒரு கவுண்ட் ஸ்டாரை போட்டோம்னா as the காலம் நேம் என்னது, கால் கவுண்ட். அடுத்து சம் ஆஃப் டியூரேஷன் வந்து டோட்டல் டியூரேஷன் இல்லையா? ஸோ இதை வந்து கவுண்ட் சம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால குரூப் பை ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம். தேவைப்பட்டுனா ஆர்டர் பை அதே இது. இது வந்து எனக்கு அதே அவுட்புட் தான் வருது. 70 20 999, 1 to 2 1 to 3 3 to 4, 1 to 2 1 to 3 3 to 4, ரைட்? ஸோ ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு ஒரு யூனியனை கொண்டு வந்து அந்த டேட்டாவை அக்ரிகேட் பண்றதுக்கு நான் ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே சிம்பிளா அந்த ஃப்ரம் அண்ட் டூவை வந்து ஸ்வாப் பண்ணிட்டு ஒரு கவுண்டை போட்டுடலாம். ஸோ இது வந்து த டீசென்ட் வே ஆஃப் டூயிங் இல்லையா? இது வந்து பெருசா குறை எதுவும் கிடையாது. பட் இன்பில் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை விட சிம்பிளா இருக்கும். நம்ம ரெண்டு இன்புட் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த கேஸ் வென் இது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக லீஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். லீஸ்ட் என்ன பண்ணோம்னா மினிமம் ஆஃப் வேல்யூ. இந்த ஃப்ரம் ஐடிக்கும் இந்த டூ ஐடிக்கும் இருக்கக்கூடிய இந்த மினிமம் வேல்யூவை எடுத்துட்டு வந்து பர்சன் ஒன்னா வச்சிருக்கு. லீஸ்டோட ஆப்போசிட் வந்து கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட்னா எது பெருசு இல்லையா? இந்த ஃப்ரம் ஐடி அந்த டூ ஐடியிலையும் எது பெருசோ அதை எடுத்துட்டு வரும். இதை வந்து பர்சன் டூவை போட்டுருவோம். குரூப் பை அதே தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டே குரூப் பண்றோம், ஆர்டர் பண்றோம். ஸோ அதே அவுட்புட் வந்துருச்சு. கேஸ் ஸ்டேட்மெண்டோட இது சிம்பிளா இருக்கு இல்லையா? பட் என்ன பிரச்சனைனா நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது இந்த நர்வஸ்னஸ்ல வந்து நமக்கு இந்த லீஸ்ட் கிரேட்டஸ்ட் வந்து ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. டென்ஷன்ல மறந்தாலும் மறந்துடும். அதனால கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து மோர் ப்ரிஃபர்ட். நமக்கு வந்து ஞாபகம் வச்சிருக்கும். கர்ணன் மாதிரி கடைசியில் சண்டைக்கு போகும்போது வில்லு விடுற மறந்துடக்கூடாது இல்லையா? அம்பு விடுறது. ஸோ அதே மாதிரி தான் லீஸ்ட் கிரேட்டஸ்ட்டும். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது டக்குன்னு மறந்துடும். அதனால கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த லீஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட்டை ட்ரை பண்ணுங்க, ரைட்? ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து க்ரோத் டேட்டா யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ரைட்? எல்லா வீடியோலையும் அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் ஒரு கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து இதில் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 19வது வீடியோ. ஸோ அதில் வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த 3 வே ஆஃப் டூயிங் இட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் 2 செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூனியன் பண்ணி அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணுறது. இன்னொன்று கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு விச் இஸ் ப்ரிஃபர்ட். மூணாவது வந்து த பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட், த லீஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை ஆட் ஆனீங்கன்னா நீங்கள் க்ரோத் டேட்டா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.